ஃபில் பண்ணிவிட்டு கீழே இதுக்கு கீழே ஹம்ஸ் கொடுத்து கீழே ஒரு ஸ்பைரல் போட்டு திரும்பி ஹம் கொடுக்க போகிறோம். இப்படி ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஹம்ஸ் கொடுத்துட்டு கீழே ஒரு பெரிய ஸ்பைரலாக சென்டரில் இப்படி கொடுத்துட்டு இதை சுற்றி ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறோம். ஸோ இது சுற்றிங்கிறதுனால நான் கொஞ்சம் பெரிய பெரிய ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு எப்படி டாட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு டிசைனில் உங்களுக்கு 2 ஜும்கா டிசைன் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு லைன் 2 லைன் ட்ரா பண்ணி அதை போல்ட் லைனாக கன்வெர்ட் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அகைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு திரும்ப ஒரு லைன் ட்ரா பண்ணி அதை போல்ட் லைனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்படி போல்ட் லைனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி ஒரு லைன், இங்கேருந்து இப்படி ஒரு லைன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஜும்கா டிசைன் போட்டுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இப்படி கொடுத்துக்கிட்டேன். இங்கேருந்து நான் இங்கே ஒரு ஜும்கா டிசைன் கொடுத்துக்க போகிறேன். கொடுத்துட்டு இதில் 2 கர்வ் லைன் கொடுத்துட்டு குட்டி குட்டி ஹம்ஸ் போட்டுட்டு பிக் ஹம் கொடுத்து ரிமைனிங் ஏரியாஸை நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இங்கே வந்து இன்னொரு லைன் போடுறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. ஓகே, இப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இதுக்கு கீழே திரும்ப ஹம்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஹம்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு லைன் ஆஃப் ஹம்ஸ் இதே மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்படி 2 லைன் ஆஃப் ஹம்ஸ் கொடுத்துட்டு இப்படி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு டாட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம போட்டுக்க போகிறோம். பட் இதில் நான் ஸ்பைரல் கொடுத்துக்கிறேன். உள்ள ஸ்பைரல் கொடுத்துட்டு இதை சுற்றி ஹம்ஸ் கொடுத்துட்டு அகெயின் பிக் ஹம் கொடுக்க போகிறேன். ஓகே, பிக் ஹம் கொடுத்துட்டு இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு நான் ரிமைனிங் ஏரியாவை ஃபில் பண்ணிக்க போகிறேன். பிக் ஹம்ஸ் போட்ட இடத்துலேருந்து இப்படி ஹைலைட் பண்ணி இந்த ரிமைனிங் ஏரியா ஃபில் பண்ணிவிட்டு இங்கே நான் 2 லைன் ஆஃப் ஹம்ஸ் கொடுத்து டாட் வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி 2 லைன் ஆஃப் ஹம்ஸ் கொடுத்துட்டு இப்படி டாட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும். இங்கே இப்படியே விடாமல் இந்த இடத்துல 2 டாட்ஸ் வச்சுக்க போகிறோம். இங்கே சென்டரில் ஒரு டாட் வச்சுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 12th டிசைன் போகலாமா? 12th டிசைனுக்கு ஃபர்ஸ்ட்டு இப்படி சைடில் ஒரு சர்க்கிள், குட்டி சர்க்கிள் போட்டு அதுக்கு மேலே ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா இங்கேருந்து நான் ஜும்கா டிசைன் போட்டுக்க போகிறேன். இப்படி ட்ரா பண்ணிவிட்டு
இங்கே கீழே நான் 2 லீவ் டிசைன் கொடுத்துக்க போகிறேன். ஓகேவா? இப்படி 2 லீவ் டிசைன் கொடுத்துட்டு இங்கேருந்து கொண்டு வந்து நான் இந்த ஜும்காவை இப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணி நம்ம 4th டிசைனில் போட்டோம்ல, இப்படி இந்த மாதிரி கொண்டு வந்து போட்டுட்டு இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே ஒரு செமி சர்க்கிள், அதுக்கு கீழே அகைன் ஒரு செமி சர்க்கிள் கொடுத்துட்டு இங்கே குட்டி குட்டி ஹம்ப்ஸ் கொடுத்துக்க போகிறோம். குட்டி குட்டி ஹம்ப்ஸ் கொடுத்துட்டு இங்கேருந்து இப்படி சைடில் இருந்து ஒரு லைன் மாதிரி கொண்டு வந்து இங்கே ஒரு டாட் வச்சுக்க போகிறோம். ஓகேவா? அந்த ஃப்ளவர்லேருந்து வராப்பில் இருக்கணும் இந்த லைன். ஓகேவா? நீங்கள் இது நான் சின்னதாக கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த ஃப்ளவர் கொஞ்சம் பெருசாக கூட கொடுத்துக்கலாம், தப்பில்லை. இங்கே ஒரு குட்டி குட்டி லைன்ஸ் நான் போட்டுக்கிறேன் இந்த லீஃபில். ஓகேவா? இந்த டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா?